அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு உத்தரகாலாமிர்தம் அப்படின்ற ஒரு மிக பழமையான ஜோதிட நூலில் நம்ம மகாகவி காளிதாஸ் ஐயா அவங்க ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க. அந்த கருத்து என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது உத்தரகாலாமிர்தம். இதில் மகா கவி காளிதாஸ் அவங்க சொன்ன ஒரு விஷயம். அதாவது பலன் எடுக்கிறது நிறைய மெத்தடுகள் இருக்குது. கோச்சார பலன் எடுக்கிறது, திசாபுத்தி பலன் எடுக்கிறது, நவாம்சத்தையும் ராசி கட்டத்தையும் கம்பேர் பண்ணி பலன் எடுக்கிறது, அப்புறம் பரல்களினுடைய எண்ணிக்கையை வச்சு பலன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 வகைகள் இருக்கும் பலன் எடுக்கிற மெத்தடு. அதில் ஒரு புதிய மெத்தடை இவர் சொல்கிறாரு. இது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா, அதாவது இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ராசி கட்டத்தில் எந்த பாவகத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கோ அந்த பாவகத்தை லக்கண பாவகம் ஒன்றாக வைத்து கொண்டு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த 4 இடத்துக்கு மட்டும் அவர் இந்த பலனை சொல்கிறாரு. வாருங்க போவோம். அதாவது ஒரு ராசி கட்டம், இப்போ இங்கே அதிகமான பறவைகள் கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். பாருங்க, 4 கிரகம் இருக்குது, 5 கிரகம் கூட போடுவோம், சுக்கிரனையும் போடுவோம். லக்கணம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ராசி கட்டத்தில் எந்த இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கிறதோ அதிலிருந்து அடுத்தது 2வது பாவகம் அப்படின்னு வச்சுக்கிறோம், 3வது 4வது அப்படின்னு வச்சுக்கிறோம். பாருங்க, அதிகமான கிரகம் இருக்கோ அங்கே 2ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் இருந்தாலோ இருந்தால் இங்கே சுக்கிரனோ அல்லது சூரியனோ இருக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஆமாம், அப்போ இங்கே இருக்கணும், 2ஆம் இடத்துல இருக்கணும் அல்லது 2ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த சூரியனும் சுக்கிரனுக்கும் பார்வை 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்போ எங்கேருந்து பார்க்கும்? இங்கேருந்து பார்க்கும். இப்படி பார்த்தாலோ இருந்தாலோ என்னடான்னா, இருந்தால் அரசனிடம் பணிபுரிவான். அரசனிடம் பணிபுரிவான் அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்ட் வேலையில் பெரிய போஸ்டில் இருப்பார்னு அர்த்தம். அரசனிடம் பணிபுரிவார் பார்த்தாலோ. அடுத்து 3வது கருத்து சொல்கிறாரு. 3னா இது, ஏதாவது பாவர்கள் இருந்தால் வீரதீர பராக்கிரமம் உடையவன், அதாவது செயல் வீரன், ஸ்போர்ட்ஸ்மேன், ஸ்போர்ட்ஸில் அல்லது பெரிய தைரியமான ஆள் இருப்பார். 3ஆம் இடத்துல பாவர்கள் இருந்தால், 3ஆம் இடத்துல குரு போன்ற சுவர்கள் இருந்தால் அவர் கோழையாக இருப்பார். கோழையாய் இருப்பார். அதாவது அதிகமான கிரகம் எங்கே இருக்கிறதோ அதிலிருந்து 3ஆம் இடத்தில் குருவோ சுக்கிரனோ போன்ற சுப கிரகங்கள் இருந்தால் எதிரியிடம் தோத்து போவான். அதுதான். அப்போ 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் அவர் வீரதீர செயல்களை செய்து வீரதீர பராக்கிரகம், அதாவது ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இதில் அவர் இன்வால்மெண்ட்டாக இருப்பார். அடுத்து அதிகமான கிரகம் எங்கே இருக்கிறதோ அதிலிருந்து 4வது இடத்தில் சுக்கிரன், சந்திரன்,
அதாவது சுக்கிரன் இருந்து சந்திரன் பார்க்கணும், அல்லது சந்திரன் இருந்து சுக்கிரன் பார்க்கணும். அப்படி இருந்தா கப்பலோட்டும் மாலுமி, கப்பலோட்டும் மாலுமி அப்படின்னு கொடுக்குறாரு. கேப்டன் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் ஒரு பெரிய ஹை லெவல் போஸ்டிங்கில் இருப்பார். கப்பலோட்டும் மாலுமினா அவர் உண்மையில் கப்பலை ஓட்டிக்கிட்டு இருப்பாரா அப்படின்றது கிடையாது. இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள வார்த்தை. அப்போ ஏதாவது ஒரு படைக்கு அவர் தளபதியாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அதாவது சந்திரன் இருக்கணும், சுக்கிரன் பார்க்கணும், அல்லது சுக்கிரன் இருக்கணும், சந்திரன் பார்க்கணும். அப்படி இருந்தால் அவன் ஓட்டக்கூடிய மாலுமியாக இருப்பான். அதுக்கடுத்து பாருங்க 5 சுக்கிரனும் சந்திரனும் இருந்தால், இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் இருந்துச்சுன்னா அரண்மனை போல் வீடு கட்டுவான். அரண்மனை போல் பல வீடு கட்டுவான். பாருங்க. அதுக்கடுத்து இன்னொரு கருத்து சொல்றாரு, அடுக்குமாடி வீடுகள் பண்ணுவான். அடுக்குமாடி வீடுகள் பல கட்டுவான். ராசி கட்டத்தில் எந்த இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து 4வது இடத்தில் இப்படி அமையணும். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து அமைஞ்சிருந்தா அரண்மனையை போல் பல வீடுகள் கட்டுவான். 1 2 கிடையாது, பல வீடு கட்டுவான். மற்றும் அடுக்குமாடி வீடுகள் கட்டுவான். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இவருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமே இதில் 4 பாவகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த செய்தி எந்த புத்தகத்தில் இருக்கு அப்படின்னா, மகாகவி காளிதாஸ் எழுதிய உத்தரகலாமிர்தம் என்ற நூலிலே 149வது பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி. ஓகேவா? பலன் எடுக்கும்போது இனிமேல் நீங்கள் ராசி கட்டத்தில் உத்து கவனிங்க. எந்த இடத்துல பரல்கள் அதிகமாக இருக்கோ அதிலிருந்து 2ஆம் இடத்தை கட்டாயம் பார்க்கணும், 3ஆம் இடத்தை கட்டாயம் பார்க்கணும், 4ஆம் இடத்தை கட்டாயம் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு பலன் நமக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.